செய்தி தொகுப்பில் மேலும் சில செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 332 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட சாலை, ஆற்றுப்பாலங்கள், சாலை மேம்பாலம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகரில் கட்டப்பட்ட 34 காவலர் குடியிருப்புகள், மங்களத்தில் காவல் நிலைய கட்டடம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வக கட்டடங்கள், கழிவறை மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவற்றையும், பல்வேறு பகுதிகளிலும் 126 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டடங்களையும் முதல்வர் திறந்து வைத்தார். உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தின் கீழ் சிவகங்கையில் 44 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 210 வீடுகளை கட்டுவதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். திருப்பதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் ஒன்றாக ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். அண்மையில் மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகளை தம்பிதுரை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். ஆனால் தற்போது கட்சியுடன் கூட்டணி உறுதியான நிலையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயலுடன் இணைந்து ஏழுமலையானை தம்பிதுரை தரிசனம் செய்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணி மூலம் தமிழகத்திற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்துக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களும் முன்பு கிடைக்காமல் இருந்தது, இனிமேல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன எதிர்பார்த்தார்களோ தமிழ்நாடு வளர்ச்சிக்கு, அந்த வளர்ச்சியின் திட்டங்களை பெறுவதற்காக இப்பொழுது அமைந்திருந்த கூட்டணியானது மாபெரும் வெற்றி பெறும். வெற்றி பெற அம்மாவுடைய நல்லாசியுடன் இந்த அரசு தொடர்ந்து மத்திய அரசினுடைய வேண்டிய உதவிகளை பெற்று, விடுபட்ட திட்டங்களையும் பெற்று தமிழகத்திற்கு நல்லது செய்யும் என்ற ஒரு வாய்ப்பு உருவாக்கும் நிலை உருவாகியிருக்கிறது. ஏழுமலையானை தரிசிக்க திருப்பதி சென்ற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மலையடிவாரத்திலிருந்து திருமலை நோக்கி நடைபயணமாக மலையேறி சென்றார். சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவு வரை திருப்பதி வனப்பகுதியை மத்திய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். ஏழுமலையானை தரிசித்த பின்னர் தாரகிராம திறந்தவெளி மைதானத்தில் மாலை நடைபெறவுள்ள காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவர்களிடமிருந்து நாளை முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தேர்தலில் ரஜினியின் ஆதரவு தனக்கு கிடைக்கும் என நம்புவதாக கூறினார். இருக்கும் நம்புறேன், நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை, ஆதரவு அவங்க விரும்பி தான் கொடுக்கணும், நம்ம மக்கள்கிட்ட தான் கேட்கணும். இப்போதைக்கு அதுதான் வேட்பாளர் தேடல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? வேட்பாளர் தேடல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? நல்லா இருக்குங்க. நாளைக்கு ஒரு அறிவிப்பு, விருப்பமான அறிவிப்போம். நமதம்மா நாளிதழில் வந்து ரஜினியுடைய ரசிகர்களின் ஓட்டு வந்து அதிமுகவிற்கு தான் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஏன்னா தண்ணீர் பிரச்சனை தீர்க்கிறவங்களுக்கு தான் ரஜினியுடைய வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த தண்ணியை சொல்றாங்கன்னு தெரியல. புதுச்சேரி அரசு கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய கோரி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் வரலாற்று பிரிவு பேராசிரியர் அருள்ஜோதி தங்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்துள்ளனர். ஏற்கனவே அந்த பேராசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியிலிருந்து தாகூர் கல்லூரிக்கு மாற்றப்பட்டதாகவும் மாணவிகள் ஆதாரங்கள் அளித்தனர். இந்நிலையில் மாணவிகள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத கல்லூரி முதல்வரை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்தனர்.